பேசிட்டு இருக்கேன். எடப்பாடி சார்கிட்டையும் விஜய் சார்கிட்டையும் வந்து அந்த ஆத்மா பேச சொல்கிறாங்க. ஆனால் நான் திரும்பியும் விஜய் சாருக்கு நான் இது ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மா ஆத்மா வந்து விஜய் சாருக்கு இது பண்ண சொன்னாங்க, சாஃப்ட் கார்னர் கொடுக்க சொன்னாங்க. என் பேர் ரீனா, நான் அம்ஜிக்கார மசூதி தெருவுலேருந்து வரேங்க. எல்லா ஃபார்மும் இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ஃபார்ம் கொடுக்குறது எஸ்ஐஆர் ஃபார்மு, இந்த ஃபார்மில் எல்லா பேருக்கும் இந்த ஃபார்ம் வந்துடுச்சு. ஆனால் அந்த தெருவில் ஏன் பேர் கொண்டு ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு 2-3 நாளாக அலைக்கடிச்சாங்க. சரி, அந்த ஆஃபீஸருக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்ட்டு அவங்களுக்காக நான் வந்து ஓகே 2 நாள் டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்பியும் இன்றைக்கும் வந்து இதில் மொபைலில் பண்ணி கொடுக்குறேன்னாங்க. ஆனால் மொபைலில் பண்ணி கொடுக்கல. என்ன ஒரு 2 வாட்டி ஓடிபி நம்பரும் வாங்கிட்டாங்க. எதுக்கு ஓடிபி நம்பர் வாங்கினாங்கன்னு தெரியல. 2 வாட்டி ஓடிபி நம்பரை வாங்கியும் செய்ய முடியல. உங்களுக்கு வந்து ஃபார்ம் 8 போடுவேன் நாங்கள். நான் சொன்னேன் ஃபார்ம் 8ன்றது வந்து புதுசாக பண்ணுற பிள்ளைங்க, புதுசாக போகிற பிள்ளைங்களுக்கு தானே ஃபார்ம் 8 போடுவாங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஆஃபீஸில் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அம்ஜிக்கார ஷெனா நகரில் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா அவங்க இன்னொன்று ஒரு ஆஃபீஸ்க்கு அமிச்சாங்க, 8 ஜோனுன்னு சொல்லி. அந்த இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். போனதுக்கு அங்கே மேலே கீழே போன்னு இப்படி அலக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண சொன்னாங்க. டவுன்லோட் பண்ணும்போது அதுலேயும் ஒருத்தர் சொல்கிறாரு, மேடம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த இது வர எல்லாம் ப்ரூஃப் பண்ண வச்சுருந்தேன், இந்த நம்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்பர் 6 தான் ஃபார்ம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண, நியூவாக தான் அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. சார் இல்லை சார், நான் எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்கேன், எல்லா நம்பர்லேருந்து சீரியல் நம்பர்லேருந்து எல்லா நம்பரும் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எப்படி மிஸ் ஆகணும்? அப்புறம் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே மேடம் வந்துச்சுன்னு டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் இதனால் எனக்கு ரியலாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப மன உடைச்சல் கொடுத்துட்டாங்க. இது இன்னொன்று வந்து விஜய் சாருக்கு நான் வந்து ஜெயலலிதா அம்மா ஆத்மா வந்து விஜய் சாருக்கு இது பண்ண சொன்னாங்க, சாஃப்ட் கார்னர் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அவங்க வீட்டாண்ட போய் பேசுனதை இது காணொலியில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை வந்து கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் என்னை கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஆப்போசிட் பார்ட்டி கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் விஜய் சார், நான் இது வந்து என்னோட உரிமை, நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்றது என்னோட உரிமை. அதுக்கு பதிலாக கார்னர் பண்ணுறது அவங்களோட இது இல்லை. ஸோ என்னை இந்த மாதிரி மன உடைச்சலுக்கு ஆளாக்குறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. நான் விஜய் சாருக்கு போடுவேனோ இல்லை டிஎம்கே போடுவேனோ இல்லை ஏடிஎம்கே போடுவேனோ அது என்னோட இஷ்டம். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி மன உடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க? எனக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகக்கூடாது. இது கூட நான் எதுக்காக வந்தேன்னா, நான் ப்ரூஃப் வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், இப்போ நான் போட போகிறேன். எனக்கு வந்து திரும்பியும் நியூ ஃபார்ம் வரக்கூடாது. நான் அது நம்பர் 6ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபார்மும் வரக்கூடாது, நம்பர் 8ன்ற ஃபார்மும் வரக்கூடாது. இதை காட்டணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இல்லை, ஆல்ரெடி நான் வந்து டிஎம்கே பர்சன் ஒருத்தவங்களுக்கு வந்து என்னோட தெருவில் டிஎம்கே பர்சன் சோம ராமச்சந்திரன் அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கேன் 2019. அந்த விஷயமும் ஒரு கார்னர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சன் என்னை கார்னர் பண்ணுறாரு. அது இல்லாமல் விஜய் சாருக்கு சப்போர்ட், ஜெயலலிதா சொன்னாங்கன்னு விஜய் சாருக்கு நான் சப்போர்ட் பண்ணதுனால பயங்கரமாக கார்னர் பண்ணுறாங்க என்னை. இந்த ஃபார்ம் இல்லைன்னா நான் திரும்பி நியூ ஃபார்மில் தான் வரணும், என்னோட இது வந்து நியூ ஃபார்மில் தான் வரணுன்றாங்க. இல்லைன்னா நம்பர் 8ன்றது இந்த புதுசாக போடுறாங்கல்ல பசங்க, அந்த ஜென்சின்னு சொல்கிறாங்களே, அந்த இதில் எடுத்துகிட்டு வருவேன்றாங்க என்ன. அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் நாங்கள் போட்டுட்டு இருந்தது என்ன? இல்லையே, அப்படி எனக்கு யாரும் சொல்லலையே. மிஸ் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்க. நான் வந்து டீசெண்டாக தான் போய் கேட்டேன், எனக்கு என்ன மேடம் எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ அம்ஜிக்கார மசூதி தெருவில் ஒரு 4-5 பேருக்கு மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டுங்க, நானும் சைலண்ட்டாக இது பண்ணேன். அது எப்படி இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கும் நான் 999 பர்சன்ஸுக்கு இருக்குது, எனக்கு ஒண்டி இல்லைன்னா இது என்னங்க அர்த்தம்? எதனால் கார்னர் பண்ணுறீங்க? தினைக்கு தாங்க பேசிகிட்ருக்கேன், ஆத்மா கிட்ட தினைக்கு தான் பேசிகிட்ருக்கேன். எடப்பாடி சார்கிட்டையும் விஜய் சார்கிட்டையும் வந்து அந்த ஆத்மா பேச சொல்கிறாங்க. ஆனால் நான் திரும்பியும் விஜய் சாருக்கு நான் இது ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், விஜய் சார் தயவு செய்து
என் பேர் ரீனா பிரிட்டிலா. நீங்கள் ஒரு வாட்டி என்கிட்ட என்னன்னு பேசினாதான் உங்களுக்கும் தெரியும் ஜெயலலிதா அம்மா என்ன சொல்ல வராங்கன்ட்டு. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு ஜெயலலிதா அம்மா கொடுக்குறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னு தான் அவங்களும் ஆசைப்பட்றாங்க. ஸோ என் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, 93804778. இது என்னோட நம்பர். இந்த நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ணி என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அதே மாதிரி எடப்பாடி சார்கிட்டையும் சொல்கிறேன், நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தேன், ஆனால் பட் உங்களை பார்க்க முடியல, நீங்கள் இது சேலத்தில் இருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் என்னை கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே நம்பர் தான், என்னை தயவுசெய்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஜெயலலிதா அம்மா ஆத்மா என்ன சொல்ல வராங்கன்னு. உடனே ஜெயலலிதா அம்மா ஆத்மா வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணோன்றாங்க. மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொன்ன அந்த ஜெயலலிதா அம்மா செத்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் வந்திருக்காங்க திரும்பியும். தயவு செய்து அவங்க அந்த ஆத்மாவுக்கு மரியாதை கொடுத்து அந்த ஆத்மா என்ன சொல்கிறாங்கன்றதை கேளுங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.